ஏர்லி 20s கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்கல்ல, ரவி ஃபேமிலில இருந்து. அவங்க நினைப்போம், என்னடா இவங்க போலீஸ் கிட்ட எகிறது எதுக்கு நம்ம கிட்ட இவ்வளோ இதுல காட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு இது வைப்பாங்க கிளைமேக்ஸ்ல. எல்லா குடும்பத்திலயும் அண்ணன் வந்து தப்போ சரியோ அதெல்லாம் கிடையாது. முரட்டுத்தனமா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தங்கைகள் இருப்பாங்க. நான் அப்படிதான் அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். ரியல் லைஃப் கேரக்டர் அது. ஆமா ஆமா ஆமா. எல்லா வீட்லயும் இருப்பாங்க. அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, பெரிய வீட்டு ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா, வசதி படைத்தவர்கள் இந்த மாதிரி ஏரியால ரொம்ப, ஏன்னா அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. அதனால கண்மூடித்தனமா அண்ணன் தம்பிக்காக சண்டை போடக்கூடிய நிற்கக்கூடிய அக்கா தங்கைகள் இருப்பாங்க. எல்லா வீட்லயுமே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இருக்கும். அது ரொம்ப, ஏன் சாதாரண ஒரு ஏழை வீட்டுல போனா மட்டும் விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? இல்ல இல்லையா? சோ அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டரைசேஷன் அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரியல் லைஃபை காமிக்கிறாரு. ரியல் லைஃப்ல இப்படி ஒரு இருப்பாங்க தங்கச்சி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அதே அண்ணி வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வீடுகள்ல ஒரு மருமகள் போனா அவங்க மியூட் தான். அதையும் சொல்றாரு. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஏன் இவங்களுக்கு டயலாகே கொடுக்கலன்னு இல்ல. அதுலயும் ஒரு இது இருக்கு. சைலன்ஸ்லயும் ஒரு டயலாக். அதே வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, வீட்ல இருக்க பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆனா அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொண்ணு வந்து டயலாகே இல்ல, மியூட்டா இருக்காங்களே அப்படின்னா, அப்போ அந்த கல்ச்சர் எப்படி இருக்குங்கிற ஆதிக்கம்ங்கிற விஷயம், எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க ஆதிக்கமா இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அண்ட் நல்ல ஆக்டிங். ஏன்னா நமக்கு ரொம்ப எரிச்சல் ஆச்சு அவங்க பண்றதுலாம் அப்படியே. சோ ஷி நெயில்ட் இட்னு சொல்லுவேன்.